அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. கேட்டதை தரக்கூடிய ஆற்றல் மிக்க அபிஜித் நட்சத்திரம். அதிசக்தி வாய்ந்த இந்த 24 நிமிடங்களை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் விரும்பியதை பெறுவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருநாமத்தை எழுதும் முறை. அபிஜித் நட்சத்திரம்னாலே அது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வழிபாட்டிற்கு மிகவுமே உகந்த நேரம். அவருடைய ஆற்றல் மிக்க சூட்சமமான திருப்பெயரை தாங்க நம்ம எழுத போறோம். ரொம்பவுமே எளிமையான திருநாமம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய தினம் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த சக்தி மிக்க 24 நிமிடங்கள் எந்த நேரத்தில் வருது, அந்த நேரத்தில் எப்படி இந்த திருநாமத்தை எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை எழுத போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்துல இருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைய தினம் அபிஜித் நட்சத்திரம் தோன்றுகின்ற நேரம் என்னன்னு பார்த்தோம்னா அக்டோபர் 29ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி 17 நிமிடங்கள் முதல் 5 மணி 41 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த 24 நிமிடங்கள் தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருநாமத்தை இந்த நேரத்துல தாங்க நம்ம எழுதணும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. திருநாமத்தை எழுதுவதற்கு முன்பாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்க பிரார்த்தனைய செய்யுங்க. அதற்கு பிறகு ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை வெறும் 24 முறை எழுதினால் போதும். 24 டைம்ஸ் நீங்க எழுதினாலே போதும், முழு பலன்களை பெற முடியும். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா நீங்க எழுதுங்க. எழுத வேண்டிய திருநாமம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோபீஜன வல்லபாய கோவிந்தாய நமக. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோபீஜன வல்லபாய கோவிந்தாய நமக. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோபீஜன வல்லபாய கோவிந்தாய நமக. நீங்க பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா எழுதியிருக்கேங்க. நீங்க 2 லைனாகவும் எழுதலாம் அல்லது ஒரே லைன்ல கூட எழுதலாம். மொத்தத்தில் இந்த திருநாமத்தை 24 முறை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைச்சுக்கிட்டே பொறுமையா நம்ம எழுதணும். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. பேக்ல, ஷெல்ஃப்ல, நீங்க குளிச்சுட்டு சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில கூட வச்சுக்கலாம். உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பதுன்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். ஆனால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நம்ம எரிக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல ஆற்றல் மிக்க இந்த திருநாமத்தை எழுதும் முறையை இன்றைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக ஆற்றல் மிக்க சர்வ வசிய மாலை. 7 வசிய கற்களை கொண்டு மஞ்சள் நிற கயிற்றால இந்த சர்வ வசிய மாலையை நம்ம வடிவமைச்சிருக்கோம். பொதுவாகவே சில பொருட்களை நம்ம சகல ரோக நிவாரணின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதே போலதாங்க இந்த சர்வ வசிய மாலை நம்முடைய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒன்று. இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம். முதலாவதாக அதிர
அதிரடியான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியது. இரண்டாவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாதுங்க. மூன்றாவதாக, குலதெய்வத்தின் அருளை பூரணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. இந்த மாலையை வீட்டின் வாசக்காலில் நாம் கட்டும்போது வரலட்சுமி தாயாரின் அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். வீட்டின் வாஸ்து தோஷங்களை குறைக்கக்கூடியது. சில வீடுகள்ல பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நிறைய கலகங்கள், ஒற்றுமை இல்லாத நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த சர்வவசிய மாலையை பயன்படுத்தும் போது வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். வீட்டில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு மன நிம்மதியும் மன அமைதியையும் ஏற்படுத்தும். இந்த மாலையை ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய உள்ளங்கையில நீங்க வச்சு பார்த்தாலே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வசிய கற்கள்ல இயற்கையான பிளவுகள், வீரல்கள் இருக்கும். அதுல இருந்து தாங்க இதனுடைய அபாரமான சக்தி வெளிப்படுது. இன்னும் இதற்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. சரிங்க, இந்த சர்வவசிய மாலையை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, முதலாவதாக வீட்டின் தலைவாசல்கால், நிலைவாசற்காலுக்கு மேல கட்டி நம்ம தொங்க விடலாம். அதிகமான வாஸ்து தோஷங்கள் இருக்கிறவங்க, பணவரவில் தடைகள் இருக்கிறவங்க, குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் இருக்கிறவங்க வீட்டின் நிலைவாசல் காலில் 2 பக்கமும் இந்த மாலையை தொங்க விடுங்க. வாசக்காலுடைய 2 பக்கத்திலும் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல கட்டி தொங்க விடலாம். அந்த அளவிற்கு வாஸ்து தோஷம் கிடையாது, வீட்டிலும் ஓரளவிற்கு மன நிம்மதி இருக்குன்னு சொல்றவங்க ஒரே ஒரு மாலையை வீட்டின் வாசற்காலுக்கு மேல நடுவுல சென்டர்ல இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல தொங்க விடலாம். அடுத்ததாக, வீட்டினுடைய பூஜை அறை, தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்திலும் இந்த மாலையை நீங்க கட்டிவிடலாம். நீங்க வழக்கமாக செய்யக்கூடிய பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களுக்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதே போல நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், உங்கள் வேண்டுதல்கள் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். வீட்டிற்கே ஒரு தெய்வீக கவசம் உருவாகும். அடுத்த முக்கியமான இடம், வீட்டில் நீங்க பணம் மற்றும் நகைகள் வைக்கக்கூடிய பீரோவிலும் இந்த சர்வவசிய மாலையை தொங்கவிடலாம். பீரோவிற்கு வெளிப்புறம் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போலவும் கட்டிவிடலாம், அல்லது பீரோவிற்கு உள்ளேயும் இந்த மாலையை நீங்க வைக்கலாம். அதிரடியான பணவரவை கொடுக்கும். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த மாலையை பணம் வைக்கும் இடத்துல வைங்க. உங்களுடைய கடன் தொல்லை படிப்படியாக குறையும். அடகு வைத்த நகைகளையும் விரைவாக மீட்பதற்கான சூழல் உருவாகும். அடகு நகை மீட்பது மட்டும் கிடையாதுங்க, நிறைய புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் வரும். இந்த வசிய கற்களை தூய்மையான மஞ்சள் நிற கயிற்றால நம்ம கட்டி இருக்கிறதுனால வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகளும் விரைவாக நடைபெறும். இப்ப நம்ம பார்த்ததை காட்டிலும் இன்னும் நிறைய பலன்களை தரக்கூடியது இந்த சர்வவசிய மாலை. இந்த மாலையை கட்டி வைத்த 3 மாதங்கள்ல பார்த்தோம்னா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த சர்வவசிய மாலையுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்க அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.